ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் மாம்பழத்தை வச்சு ஒரு நல்ல டேஸ்டான ஒரு புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதில் இருக்க சதை பகுதியெல்லாம் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்குவோம். எந்த மாம்பழமாக வேணா இருக்கலாங்க, நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா போதும். ஒரு ஸ்பூன் வச்சு அதோட சதை பகுதியை மட்டும் எடுத்துருவோம். இப்போ எடுத்த பல்ப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும். அது கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த சுகரும் போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா மாம்பழம் நல்லா இனிப்பாக தான் இருந்தது, அதனால் இப்போதைக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த அரைச்சதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புங்கிறது 100 மில்லி இருக்கும். இதை அடுப்பில் வச்சு இப்போ நல்லா நம்ம இதை கொதிக்க விடணும். இந்த பபிள்ஸ்லாம் வருது, நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் இந்த ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவரோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிடணும். நான் முன்னாடியும் சரி இப்பயும் சரி காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன். காய்ச்சி ஆற வச்சிருக்க பால். இந்த மாம்பழம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னொரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவரை இப்போ சேர்த்துடலாம். இதில் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எதுவும் லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். இது மறுபடியும் ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு இல்லை. ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து எடுத்துடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எந்த பவுலில் ஊற்றி செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் எண்ணெயோ நெய்யோ பட்டரோ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுக்கும் போது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. நான் இதில் எண்ணெய் தான் தேய்ச்சிருக்கேன். நீங்கள் நெய் பட்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த மேங்கோ கலவையை அதில் சேர்த்துடலாம். இதை 2-3 வாட்டி இப்படி தட்டி எடுத்துக்கலாம். உள்ள ஏதோ ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஒரு சில புட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே செட் ஆகிடும். அந்த மாதிரி இதை நான் 1 ஹவர் போல் வச்சு பார்த்தேன். பட் செட் ஆகாத காரணத்தினால நான் ஃப்ரிட்ஜ்லேயே ஏதோ ஒரு 2 மணி நேரம் போல் வச்சேன். ஸோ நீங்களும் 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். இது ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்துட்டு எடுத்து பார்ப்போம். ஸோ சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான நம்மளுடைய மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் டெக்கரேஷன் சொல்லி இது மேலே எதுவுமே நான் செய்யலை. நீங்கள் உங்கள் விருப்பம் போல் ஏதாவது உங்கள் ஐடியாஸ் நீங்கள் எது வேணால் செஞ்சுக்கலாம். இதை இப்போ நம்ம கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்து சாப்பிடும்போது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா அத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.